இந்த அற்புதமான கோயிலில் தரப்படும் புற்றுமண் பிரசாதத்தை வீட்டை சுற்றி தெளிக்கும் போது எந்த பாம்புகளும் விஷ பூச்சிகளும் கொடும் நோய்களும் இந்த வீட்டை அணுகாது என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இன்னும் சிறப்பாய் தீராத தோல் நோய்கள் எல்லாம் இந்த புற்றுமண் பிரசாதத்தை உடலில் பூசிக்கொள்ளும் போது குணமாகுவதாக பலனடைந்தவர்கள் பரவசத்துடன் கூறி இந்த கோயிலின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றனர். விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத இந்த கோயிலின் புற்றுமண் பிரசாதத்திற்காக உலகெங்கும் வாழும் பக்தர்கள் அனுதினமும் இக்கோயிலுக்கு வந்து அனுகிரகம் பெற்று வருகின்றனர். நோய்களை தீர்த்து மனித குலத்தை காத்து வரும் இந்த கோயில் திருப்பூர் மாவட்டம் சோழனூரில் வாழை தோட்டத்து ஐயன் கோயிலாக சித்தர்களின் அருள் சூழ்ந்து காணப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாம்பு போன்ற விஷப்பூச்சிகளின் கடிகளுக்கு மருந்தில்லாமல் மரணம் அடைந்தவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த காலத்தில் விஷம் நீக்கும் மந்திரத்தால் இந்த புற்றுமண் பாம்பின் விஷம் நீக்கும் மருந்தாக மாறிய அதிசயம் நடந்தேறியுள்ளது. மருத்துவ கூடமாக விளங்கும் இந்த கோயிலில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சித்தர் பஞ்சாட்சர மந்திரங்களை கொண்டு பல அதிசய நிகழ்வுகளை புரிந்து இன்று வரை உருவமில்லாத அருவமாய் வாழ்ந்து வருகிறார். ஒரு காலத்தில் மாடு மேய்க்கும் சிறுவனாக வாழ்ந்து வந்த இந்த சித்தர் சிவன் மீது வைத்திருந்த பக்தியை கண்டு அவ்வழியாக வந்த ஒரு முனிவர் ஊர் மக்களுக்கு நோய்களை தீர்க்கும் சர்வவிச சம்கார மந்திரத்தை உபதேசித்து மறைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இறை சக்தி பெற்ற அவர் பல்லாண்டு காலம் மக்களின் நோய் தீர்க்கும் மருத்துவராக விளங்கியதோடு ஒரு நாள் முக்தியும் அடைந்து தற்போது இந்த கோயிலில் மரத்தின் கீழ் அழியாத ஆன்மாவாக சித்தராக நாடி வரும் பக்தர்களுக்கு அருமருந்தை அளித்து வருகிறார். வாழை தோட்டத்து ஐயன் முக்தி அடைந்ததாக சொல்லப்படும் கிழுவை மரத்தின் கீழ் அவர் வழிபட்டு வந்த லிங்கத்தை சுற்றி மண் புற்று வளர்ந்து அள்ள அள்ள குறையாத அருமருந்தாக இன்று வரை விளங்கி வருவது ஆச்சரியம் அளிப்பதாக விளங்கி வருகிறது. சித்தராய் இருந்து சிவத்தொண்டாற்றி வரும் அழிவில்லா இந்த கோயிலில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் முருகன் ஆகியோரது சன்னதிகளும் இங்கே அமைந்துள்ளன. அருள்மிகு ஐயன் வீற்றிருக்கும் கருவறையின் மேற்கூரை வெட்டிவேர் பந்தலினால் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஆண்கள் சென்று வழிபாடு செய்து அருகில் இருக்கும் புற்றுமண்ணை எடுத்துக்கொண்டு நோய்கள் குணமடைந்து வரும் நடைமுறை இன்றளவும் இருந்து வருகிறது. இந்த புற்றுமண் நீரு பிரசாதத்தை உடலில் பூசி அரை மண்டலம் 1 மண்டலம் என திருக்கோயிலில் உள்ள சத்திரத்தில் தங்கி நோய் குணமாகி செல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக குணமடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் குடும்பத்தில் ஒற்றுமையின்றி இருப்பவர்களும் கூட வாழை தோட்டத்து ஐயன் கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அக்குறைகள் நீங்கும் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஒரு பரிகாரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் இந்த கோயிலை வந்து சுற்றி வந்தாலும் இந்த பரிகாரம் நீங்கிடும் ஐதீகம் இருக்குது. அதனால் அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த திருநீரை வந்து ஒரு நீர் கொடுக்குறாங்க. அந்த உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் நம்ம தேய்ச்சிக்கிறதுக்கு நல்லா குணமாகவே சொல்கிறாங்க. அதையும் நம்ம அந்த மாதிரி குணமாகிட்டு இருக்கு. இங்கே வர நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். பண கஷ்டமாக இருந்தாலும் மன கஷ்டமாக இருந்தாலும் தொழில் தடையாக இருந்தாலும் எல்லாம் நீங்கும். அதனால் நம்ம அடிக்கடி சின்னையன் என்ற அந்த சிறுவன் முக்தி பெற்ற மார்கழி திருவாதிரை நாளே இக்கோயிலின் திருவிழாவாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. வாரத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு மற்றும் அமாவாசை தினங்கள் ஐயனை தரிசிப்பது உகந்த நாட்கள் என்பதால் அத்தினங்களில் பக்தர்கள் கூட்டம் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து தரிசித்து வருவதோடு பொங்கலிட்டு அதனை ஐயனுக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் மருத்துவ குணம் கொண்ட இந்த புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படும் போது அதனை வீட்டிற்கு எடுத்து செல்லும் பக்தர்கள் பூச்சிக்கடிகள் மற்றும் விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர்.
முதல்ல ஒரு வேண்டுதல் வச்சு எங்களுக்கு நடந்துருச்சுப்பா. இப்போ 2வது ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறோம். அது 2 வாட்டி 3 வாட்டி நாங்கள் வந்துவிட்டோம். இன்னும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் ஆண்டவன். முதல்ல எங்களுக்கு ஒரு பேரம் வேணும்னு அது பேரம் பிறந்தாச்சு. பிறந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகி போச்சு. இப்போ மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டுதல் வச்சுருக்குறோம். அந்த வேண்டுதல் முடிஞ்சு வர வந்துக்கிட்டே இருக்கிறோம் வருஷத்துக்கு. 3 நிலை ராஜ கோபுரத்துடனும் 2 குதிரை சிலைகளுடனும் கொங்கு பகுதி சிறுதெய்வ வழிபாட்டு கோயிலாக விளங்கும் இக்கோயிலின் பெருமைகளை எடுத்துரைப்பதோடு நேரில் சென்று சித்தர் அருள் பெறுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சாலமன் அபிஷேக்குடன் நந்தகுமார்.